ஹாய் ஹலோ வெல்கம் டு கிறிஷல் ரெசிபீஸ். நாம் எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். நாம் எப்போவுமே இதை ஹோட்டல்ஸில் தான் சாப்பிடுவோம். அதை ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்லாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் விங்ஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாம் சேர்ந்து ஈவனாக கலந்துக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். 20 மினிட்ஸ் அப்புறமா அதில் 1 முட்டை, 1 கப் மைதா, அரை கப் கார்ன்ஃப்ளவர், மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் சிக்கன் பீசஸை ஒன்றா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் உள்ளே வெளியே எல்லா இடமும் ஈவனாக குக் ஆகி வரும். இப்போது சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது பொன்னிறமாக ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சாஸோட பச்சை வாசம் எல்லாம் போனதும் அதோட கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே கலந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் விங்ஸை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லா இடமும் படும்படி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம் ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் சிக்கன் ஃபுல்லுமே இறங்கி சாப்பிட ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இப்போது கார்னிஷ் பண்ணுறக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்ததுமே இங்கே இமீடியட்டாக இறக்கிக்கோங்க, இல்லைனா அது ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்காது. இப்போது சூப்பரான ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் ரெடி. இனிமேல் ஹோட்டலில் போய் சாப்பிடவே வேண்டாம், வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.